நேற்று 5 டைம் சாம்பியனாக இருக்கிற மும்பை இந்தியன்ஸுக்கும் டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிற ஆர்சிபிக்கும் ஒரு மேட்ச்சே நடந்திருக்கும். ஸோ அதில் 2 டீமுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஆர்சிபி டீமுக்கு இருக்கிற பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஒரு ஷேர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டவுட் இருக்கிற கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சரி ஓகேங்க. சரி நேற்று நடந்த மேட்ச்சில் அப்படி என்ன தான் நடந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டாவதாக பார்த்தோன்னா மேட்ச் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் ரெண்டாவதாக பார்த்தோன்னா ஆர்சிபியும் மும்பையும் பார்த்து விளையாடி இருப்பாங்க. ஸோ டேஸை வின் பண்ண ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் நாங்கள் ஃபீல்டிங் தான் பண்ண போகிறோன்னு பார்த்தா முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்சிபி பேட்டிங் எடுத்து தான் ஆகணும். ஸோ பெரிய ஸ்கோர் போட்டால் மட்டும்தான் அந்த கடப்பார டீமுக்கிட்ட இருந்து ஜெயிக்க முடியும்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பவர் பில்லில் ஒரு டீசெண்டான ஸ்கோரை பார்த்து முடிவு எடுத்தாங்க. ஸோ ஒரு 70 ஸ்கோரை பார்த்து ரீச் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 240 அடித்து முடிச்சிருந்தாங்க. ஸோ 241 அடித்தா வின்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ விராட் கோலி, ஃபிலிப் சார்ட்டு எல்லாரும் பார்த்தா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய கேப்டனாக இருக்க ரஜத் பட்டிதார் 12 பாலுக்கு 50 போடுவார்னு நினச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகி 17 பாலுக்கு 50 போட்டு அடுத்து அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலியும் பார்த்தா ஆப்ஷன் சரி போட்டு அவங்க கூட ஓப்பனிங் பேராக வந்த சால்ட்டும் பார்த்தா ஆப் செஞ்சுரி போட்டு கிட்டத்தட்ட செஞ்சுரி கிட்ட போனாங்க, அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. வர பேட்ஸ்மேன் எல்லாம் ஹிட்டிங் ஷாட்டுக்கு தான் போனாங்க. பெருசாக பார்த்தா ஸ்கோர் போகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சாம்பியன் பும்ரா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னதான் முடிஞ்சுது, 20 ஓவர் முடிஞ்சிருக்கும். ஸோ டீசெண்டான ஸ்கோரை பார்த்தா கொடுத்துருப்பாங்க. 241 அடித்தா வின்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் கிளம்ப இறங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க அடித்தாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா கிட்ட வந்துட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேட்சை கைவிட்டுட்டாங்க. ஸோ ஓப்பனிங்கில் வந்து அவங்களுடைய கீப்பராக இருக்கிற ரிக்கல்டன், ரோஹித் சர்மாவும் வந்திருப்பாங்க. ஹெட்மேன் வந்திருப்பார். நல்ல ஒரு பேட்டிங்கை பார்த்தா பவர் பிளேயில் கொடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. விராட் கோலிக்கும் பார்த்தா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்ஜுரி ஆன மாதிரி ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவுட் ஆகிட்டு போக சொல்ல கொஞ்சம் இன்ஜுரி ஆன மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர் போயிருக்காங்க. அங்கே இருந்த எல்லாருக்குமே பார்த்தா ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஸோ அவங்க இருக்கிற பிளேயர்ஸு, அவங்களுடைய மும்பை இந்தியன்ஸோட டீமு, ஆர்சிபி டீமு, அங்கே வந்த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. என்னப்பா நல்லா தானே விளையாடிக்கிட்டு இருந்தார், சிக்ஸும் போருமா அடிச்சுக்கிட்டு இருந்தார், திடீர்னு ரிட்டர் அவுட் ஆகிட்டு வராங்கன்னு பார்த்தாக்கா என்னென்ன தெரியல. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் டல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாகிடுச்சு. இன்ஜுரியில் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா அப்படியே ரிட்டர் அவுட் ஆகிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க. மும்பையோட கேப்டனாக இருக்கிற ஹர்திக் பாண்டியா ஸோ ஒரு டீசெண்டான ஸ்கோரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 44 ரன் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ரூதர்ஃபோர்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னிங்ஸை பார்த்து கொண்டு போய் ஆனாலும் பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டு இருப்பாங்க மேட்ச்சு.